புறநானூறு பாடல். வாயிற்கொட்குவர் மாதோர். பாடியவர் மதுரை ஓலைக்கடை கண்ணம் புகுந்தார் ஆயத்தனார். திணை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி. தூர்ந்த கிடங்கின் சோர்ந்த ஞாயில் சிதைந்த இஞ்சி கதுவாய் மூதூர். யாங்காவதுகொல் தானே தாங்காது படுமழை உருமின் இறங்கு முரசின். கடுமான் வேந்தர் காலை வந்து எம் நெடுநிலை வாயில் கொட்குவர் மாதோ. பொருதாது அமருவர் அல்லர் போர் உழந்து. அடுமுரண் முன்பின் தன்னையர் ஏந்திய வடிவெல் எகின் சிவந்த உண்கண். தொடியூரள் முன்கை இளையோள் அணிநல் லாகத்து அரும்பிய சுணங்கே. இந்த மூது என்ன ஆகுமோ? இந்த இளையவளின் சுணங்கு அணி கொண்ட மார்பகத்துக்காக வேந்தர் ஊரை வளைத்துக் கொண்டு போர்முரசம் கொட்டுகின்றனரே. ஊருக்கு கோட்டையாக உள்ள கிடங்கோ தூர்ந்து கிடக்கின்றது. ஞாயிலோ சோர்ந்து போய்விட்டது. இஞ்சி சுவரோ இடிந்து கிடக்கிறது. ஊரோ ஆங்காங்கு துண்டுபட்டு கிடக்கிறது. மேலும் இது என்னாகுமோ? தாங்காது போல் இருக்கிறதே. மழை பொழியும்போது இடியும் முழங்குவது போல வேந்தரின் யானையும் அவரது போர்முரசும் காலை வேளையில் முழங்குகின்றன. எம் ஊரின் கோட்டை வாயிலில் வேந்தரும் படையினரும் சூழ்ந்து வலம் வருகின்றனர். போரிடாமல் விடமாட்டார்கள் போல் இருக்கிறதே. இந்த இளையவளின் தந்தையும் அண்ணனும் ஏந்திய வடித்து கூர்மை செய்யப்பட்ட வேல் குருதி படிந்து சிவந்து காணப்படுவது போல இவளது கண்கள் சினமில்லாமல் சிவந்து அழகுழும் மை தீட்டப்பட்டு பிறழ்கின்றன. முன்கை வளையல்களும் பிறழ்கின்றன. அழகிய மார்பகங்கள் அரும்பும் சுணங்கு அழகு திகழ எழுந்து நிற்கின்றன. ஊர் என்னாகுமோ? இளையவளின் மார்பகங்களுக்காக வேந்தன் போர் தொடுக்க முரசு கொட்டுகிறான். கோட்டை சிதைந்து ஊர் துண்டுபட்டு போயுள்ளது. வேந்தன் படைகளுடன் முற்றுகையிட்டுள்ளதால் போர் மூளும் அபாயம் உள்ளது. இளையவளின் தந்தையும் சகோதரனும் போரிடத் தயாராக இருக்கிறார்கள். ஊர் என்னாகுமோ என்ற அச்சம் மேலோங்கியுள்ளது. தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.